ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை 69. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம், செம மெல்ட்டிங் அண்ட் டெம்டிங் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு வேறு லெவல் போங்க. இதையே நம்ம இவ்வளோ நாள் கடையில் காசு கொடுத்து வாங்கணும் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான பீட்டரும் தேவையில்லை, ஜஸ்ட் மிக்ஸி ஜார் இருந்தால் மட்டும் போதும். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் 2 சேர்க்கறதுனால இன்னும் க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால 2 எக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் அமுல் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் பால் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பால் மட்டும் நல்லா சுண்டை காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பால் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 3 to 4 டைம் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம க்ரீம் சேர்த்தோன்னா நம்ம 1 டைம் பீட் பண்ணாலே போதும். பட் அதை நம்ம நல்லா பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அமுலோடதே கண்டென்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்டியாகவும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். சுகர் நம்ம 2 ஸ்பூன் தான் போட்டோம் இல்லையா, அதனால் இதை ஒரு 50 ml அளவுக்கு நம்ம இதை சேர்த்தாலே போதும் நம்மளுக்கு. இது கூடவே தேவையான அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அதாவது ஒரு 3-2 ட்ராப்ஸ் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது கூடவே நான் ஒரு 50 ml அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். பட் இது சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா திக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் மில்க் மட்டும் சேர்த்திங்கன்னா 3-2 டைம்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பீட் பண்ணணும். பட் நீங்கள் இந்த க்ரீம் சேர்த்ததுனால ஜஸ்ட் 1 டைம் பண்ணால் போதும். அதையே நீங்கள் ஒரு 10 minutes ஆகுது விட்டு விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த நுரைச்சி ஒரு சூப்பரான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கண்ணாடி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நம்ம எடுக்க முடியும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பபிள்ஸ்லாம் மேலே ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எடுக்கும் போதே எவ்வளோ அழகாக மெல்ட்டிங்காக ஸ்மூத்தாக வருது பாருங்கள், ஹெவியாக இல்லாமல். நீங்கள் நார்மலாக மில்க் சேர்த்துட்டு 1 டைம் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி வரும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு க்ரீமியாக கடையில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நான் கார்னிஷ்காக வீட்லேயே இருக்கக்கூடிய டேரி மில்க் எடுத்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு மேலே லேயர் போட போகிறேன், ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது என்னோடய பையனுக்காக செய்கிறதுனால அவனுக்கு டேரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். பட் நட்ஸு பெருசாக அவர் சாப்பிட மாட்டார். அதனால அவனுக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வீட்டில் அதே குட்டி குட்டியான டேரி மில்கே எடுத்து நான் கட் பண்ணி அங்கங்கே கார்னிஷ்காக வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பாய்.